ஃபிஃப்த் சம் கவனிங்க. ஸோ ஃபிஃப்த் சம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிவன் ஃபிகர். ஸோ டயக்ராம் வரைய மறந்துட்டு. ஸோ இப்போ இதான் வந்துட்டு ஃபிகர் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அதில் வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஓ, இது வந்து இ, இது வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓஇ. ஸோ ஓஇயில் டி தான் வந்து மிட் பாயிண்ட்டு. சிடிஇ இது வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க, 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு 90 டிகிரினா அப்போ இந்த சைடு என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரூவ் தட் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஓடிசி இந்த ட்ரையாங்கிளும் இடிசி இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன எழுதலாம், இதான் மிட் பாயிண்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லைனும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனாக எழுதுகிறோம், ஓடி இஸ் ஈக்குவல் டு டிஇ. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப். ஸோ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இப்போ 2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைகிறோம், மிட் பாயிண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா இங்கிட்ட 1 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கிட்ட 1 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இந்த சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே மீனிங். அதுதான். ஸோ டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓஇ அப்படிங்கிறதுனால ஓடியும் டிஇயும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சிடிஇ வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், சிடிஇ 90 டிகிரினா சிடிஓவும் வந்துட்டு என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரியாக தானே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம், சிடிஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிஓ. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா கிவன்லேயே கொடுத்துருக்காங்க, பை கிவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்காங்க. பை கிவன் ஆங்கிள் டி சிடிஇ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நம்ம வந்துட்டு இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த லைன் பாருங்களேன். ஸோ இந்த லைன் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கும் உண்டு, இந்த லைன் வந்து இதே ட்ரையாங்கிளுக்கும் உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து லீனியராக ரெண்டுத்துக்குமே இது காமனாக இருக்கா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா சிடி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா காமன் சைடு. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறதுனால இந்த சைடு வந்துட்டு எப்படி இருக்குது, ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இது ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், பை சைடு ஆங்கிள் சைடு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடுறோம், ட்ரையாங்கிள் ஓடிசி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் இடிசி. ஓகேவா? புரியுதா? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.